Decode the world unfiltered. अपने संबंधों को आगे बढ़ाने के लिए 200 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுடைய நலனுக்காக இந்தியாவும் சீனாவும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி. டிராகனும் யானையும் இணைந்து செயல்படுவது காலத்தின் அவசியம் அப்படின்னு சொல்றாரு சைனாவோட பிரீமியர் ஷி ஜின்பிங். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் ஷாங்காய் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக தியான்ஜின் நகரில் சந்தித்து பேசினாங்க. இந்த சந்திப்பு பற்றி நம்ம ஏற்கனவே எதிர்பார்ப்புகள் குறித்து காணொலி வெளியிட்டிருந்தோம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரஷ்யாவுடைய கசான் நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின் போது பிரதமர் மோடியும் ஷி ஜின்பிங்கும் சந்தித்தாங்க. அப்போது கல்வான் மோதலுக்கு பிறகு நடைபெற்ற முதல் சந்திப்பாக அது இருந்தது. ஏன்னா அந்த கல்வான் மோதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் பெரிய ஒரு இடைவெளி ஏற்பட்டுச்சு. நம்ம விமான போக்குவரத்தெல்லாம் நிறுத்தி வைத்திருந்தோம். அதுக்கு பிறகான சந்திப்பாக அது கடந்த ஆண்டில் அமைந்த சந்திப்பு. அப்போது இரு தலைவர்களுமே எல்லை பகுதிகளில் நிலவக்கூடிய பதற்றத்தை குறைப்பது அப்படிங்கிறது பற்றி பேச்சுவார்த்தையை பிரதானமாக நடத்தியிருந்தாங்க. எல்லை பிரச்சனைகளை தீர்க்கும் முதல் நடவடிக்கையாக இரு நாட்டு சிறப்பு பிரதிநிதிகள் சந்திப்புக்கு இரண்டு தலைவர்களுமே ஒப்புக்கொண்டாங்க. அதே போல கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்குறதுன்னும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி விமான சேவைகளை மீண்டும் தொடங்குறது அப்படின்லாம் ஒப்புதல் வழங்கப்பட்டுச்சு. இப்போ இந்த கசான் சந்திப்புக்கு பிறகு இரண்டு நாடுகளுமே தங்களுடைய உறவுகளை மேம்படுத்தணும், பிராந்திய ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தணும், அதுக்கு ஒரு புதிய பாதையை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. அந்த சந்திப்பு நடைபெற்ற சுமார் 10 மாதங்களுக்கு பிறகு சீனாவின் தியான்ஜின் நகரில் பிரதமர் மோடியும் சீன பிரீமியர் ஷி ஜின்பிங்கும் மீண்டும் சந்திச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய அடாவடி வரி விதிப்பு, ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பல்வேறு முக்கியமான காலகட்டங்களுக்கு இடையில் நடைபெறக்கூடிய சந்திப்புங்கிறதுனால உலகம் உற்று நோக்கக்கூடியதாகவும் மாறி இருந்துச்சு. பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்துதல், உலக பொருளாதாரத்துடைய நிலையற்ற தன்மையை கருத்தில் கொண்டு இணைந்து செயல்படுவது அப்படின்னு இரண்டு நாட்டு தலைவர்களும் ஆலோசித்திருக்கிறாங்க. அமெரிக்கா அதன் நட்பு நாடுகளோடு சேர்ந்து சீனாவுக்கு எதிராக ஒரு புவியியல் பொருளாதார கூட்டணியை உருவாக்குறதுக்கு முயற்சித்து வருது. இந்த கூட்டணியை முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படிங்கிற ஒரு தேவை சீனாவிற்கு. அந்த இடத்துல இருந்து தான் இந்தியாவோடு ஏற்பட்ட அந்த இடைவெளியை குறைச்சு நெருக்கம் காட்ட தொடங்கி இருக்கிறது சீனா. இந்தியாவுடைய பொருட்களுக்கு ட்ரம்ப் 50% வரி விதித்ததுனால இந்தியாவும் சீனாவோடு இணைந்து செயல்படுவது இந்தியாவிற்கும் ஆதாயத்தை தரும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய இந்த ராஜதந்திர ரீதியிலான அணுகுமுறைகளும் அமைந்திருக்கிறது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நிலையான உறவுகள் பிராந்திய மற்றும் உலக அமைதிக்கு நேர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பிரதமர் மோடி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது மல்டிபோலார் ஏசியா மற்றும் உலகத்திற்கு மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறது தான் பிரதமர் மோடியினுடைய கருத்து. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாகிஸ்தானும் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறதுனால இந்தியா மற்றும் சீனா இடையே ஏற்படக்கூடிய இந்த நல்லுறவுங்கிறது பாகிஸ்தானோடு அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தவும் பிராந்திய பதற்றங்களை தணிக்கவும் ஒரு தளத்தை அமைத்து கொடுக்கலாம் அப்படின்னு வல்லுநர்கள் பார்க்குறாங்க. இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு பரம எதிரிகளை ஒரே மேசையில் அமர்த்தி விட்டோம் அப்படிங்கிற பெருமையும் சீனா சம்பாதித்துக் கொள்ளுங்கிறது சீன தரப்பிலிருந்து அணுகுமுறையாக இருக்கிறது. ட்ரம்பால முடியாத ஒன்றை நாங்கள் முடித்து காட்டியிருக்கிறோம்னு சீனா சொல்லிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு அமையும் அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இப்போ இந்தியாவும் சீனாவும் உறவை மேம்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது இரண்டு நாடுகளுக்குமே பல நன்மைகளை தரக்கூடியதாக அமையுது. இதில் நம்பர் 1 அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது. இதுதான் முக்கியமான சிக்கல். எல்லை பிரச்சனைக்கு உரிய தீர்வினை கண்டுவிட்டால் வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம், இந்த எல்லா விஷயங்களும் இணைந்து செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கு. இது இரண்டு நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் உலக பொருளாதாரத்திற்கும் பெரும் உந்து சக்தியாக அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. உலக பொருளாதாரத்தின் நிலையற்ற தன்மை இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்க வர்த்தக போர் போன்ற சவால்களை எதிர்கொள்றதுக்கு இரண்டு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படும் வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற மேற்கத்திய நாடுகளுடைய மேலாதிக்கத்திற்கு ஒரு மாற்று சக்தியாக இந்தியா மற்றும் சீனா உருவெடுக்க இது உதவலாம். ஆனால் இதெல்லாம் எதிர்பார்ப்புகள். எவ்வளவு தூரம் நடக்கும் என்பது ஒரு கேள்விக்குறிதான். பருவநிலை மாற்றம், பயங்கரவாதம் போன்ற சர்வதேச பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு இந்த இரண்டு நாடுகளும் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாக இருக்குது. இது சர்வதேச அரங்கத்தில் இரண்டு நாடுகளுடைய செல்வாக்கை அதிகரிக்க செய்யறதுக்கும் உதவும். இப்போ ஷாங்காய் மாநாட்டின் போது இந்தியா, சீனா, ரஷ்யா இந்த 3 நாட்டு தலைவர்களும் ஒரு ட்ரைலேட்ரல் மீட்டிங் நடத்தியிருந்தால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேலும் எரிச்சல் அடைஞ்சிருப்பார். அவருக்கு ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கும். ஆனால் அப்படியான ஒரு ட்ரைலேட்ரல் சந்திப்புங்கிறது நடத்தப்படலை.